ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுவரைக்கும் என்னோட எல்லா வீடியோஸ்க்குமே நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வர என்னோட எல்லா வீடியோஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி மட்டன் பிரியாணி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல, ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல வீட்லயே எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் 400 கிராம்ஸ் மட்டனும் 400 கிராம்ஸ் ஜீரக சம்பா ரைஸும் எடுத்திருக்கேன். எப்பவுமே கறி, அரிசி 2மே ஈக்குவல் குவான்டிட்டியா இருந்தா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டா வரும். இதுக்கான ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க அத பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மட்டன் வந்து எப்பவுமே ஹார்டா இல்லாம சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். சாஃப்ட்டானா இளம் ஆட்டுக்கறியா வாங்கிக்கணும். அப்பதான் பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாவும், சீக்கிரமாவும் வெந்துரும். ஹார்டா இருந்துச்சுனாக்கா ரொம்ப லேட் ஆகும் வேகறதுக்கு. ஸோ இப்ப மட்டன வந்து மேரினேட் பண்ணி வைக்க போறேன். அதுக்கு நான் மட்டன் நல்லா கிளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்ப நான் இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். 1 ஃபுல் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்றேன். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வைக்க போறோம். அப்போ என்ன ஆகும்னா கறியில வந்து இந்த காரம், உப்பு எல்லாமே நல்லா இறங்கி கறியும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ 2 ஹார்ஸ் ஆயிருச்சு. இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆன உடனே 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இதில் நான் கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப டேஸ்டாகவும் ஸ்மெல் நல்லாவும் வரும். இப்போ சோம்பு ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வெங்காயம் தக்காளியோட அளவு எவ்வளோ தேவைப்படும் பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு டவுட் வரும். ஸோ எப்போவுமே வெங்காயத்தை விட தக்காளி வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ நான் இதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ 400 கிராம்ஸ் மட்டனுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கணும். தீயாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் சைஸ்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நான் 3 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி கீறி போட போகிறேன். இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் மட்டன் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்க தண்ணி எண்ணெய் எல்லாமே தனித்தனியே பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா மட்டன் சீக்கிரம் வேகிறதுக்காக. இப்போ உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ
பார்த்துட்டு நீ செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதோட மட்டனை வேக விட்டுறணும். எனக்கு 30 to 35 மினிட்ஸ் ஆச்சு வேகிறதுக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, மட்டன் எனக்கு நல்லா வெந்துருச்சு, தண்ணி இறுகிருச்சு, எண்ணெயும் கறி எல்லாமே தனித்தனியாக வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நம்ம அளந்து ஊற்றிடணும். அதாவது 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசின்றது வந்து தலை தட்டி போடக்கூடாது, கோபுரமாக இருக்கணும். அப்போ தான் 1.5 கிளாஸ் தண்ணி வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மூடி வச்சுருந்தேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரிசி ஆட் பண்ணுறேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ½ ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிடணும். இப்போ நான் 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி 3/4 பாகம் வெந்துருச்சு. தண்ணி சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நான் ஹாட் வாட்டரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மேலே வைக்கிறேன். இப்போ எனக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து பலன்னு ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.